பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அதை தொடர்ந்து நமது ஊரில் இருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா பாலமுருகன் அவர்களை பேச்சுரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஐயா, ஒரு பரதநாட்டியத்தை முடிச்சிட்டு உடனே பேச்சுரை வச்சாச்சா? ஒரு 4-5 டான்ஸ்க்கு அப்புறம் வச்சா என்ன? ஐயா, போட்டு கழுத்தா இருப்பான்வல. ஏக்கா, அறிவு வளர்ந்தது வரைக்கும் போதும். இதுக்கு மேல வளர்ந்தா வெளியே வந்துடும். ஆமாக்கா, சரியான ஆளுதான். நானும் நல்ல சொற்பொழிவு எல்லாம் பேசியதெல்லாம் பிடிக்கும் போல நினைச்சேன். சித்தப்பா அம்மாவினோட சாதகமா பேசியவ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலமுருகன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் இந்திய மக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகும். தீபாவளி என்பது விளக்குகளின் பண்டிகை எனலாம். தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை என்று பொருள். தீபங்களை வரிசையாக ஏற்றி இறைவனை வழிபடும் தினமே தீபாவளி. கிருஷ்ணர் நரகாசுரன் என்னும் அசுரனை அழித்த நாளை தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு பரதநாட்டியத்தை வச்சுட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டாவல. எவ்வளவு நேரம் பேசுவாவ? கொஞ்சம் தண்டி பேசுவாவ. நிறைய நேரம் பேசினா இந்த பயக்கெல்லாம் கட்டி பேச விட மாட்டானுவதுக்க. அதனால சொத்தெல்லாம் வச்சுட்டு போயிருவாவ. சரி சரி, அவள பயக்கெல்லாம் பட்டாசு விட்டு நடக்காம. ஆனால் ரொம்ப நேரம் பேசணும்னு வந்துருவான்களோ? அதெல்லாம் வந்துருவாங்க. ஏக்க கையில ரூபா வச்சிருக்கிறியாட்டி? ஐஸ்கிரீம் வாங்குவோம். ஏடி, சுத்தமா என் கையில 1 ரூபா கூட இல்ல. அம்மிட்ட போய் கேட்டு வரட்டா? சரி. இப்ப இதே பேசிய நேரத்துல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாதான் உண்டு. மாறி அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்குமா? நம்ம டான்ஸ் பார்த்துட்டு ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம் வாங்கி. அதுக்கப்புறம் கோயிலே சாப்பாடு போட்டுருவாங்க. மாறி எங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கு நான் போய் கேட்டு வரேன். நீ வாரியா நித்யா? வாரேன். வா போவோம். சந்தி அங்கே இரு, மாமா வரவ. ஐ அப்பா, என்ன மக்களே, எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களோ? நித்யாமா, எப்படி எங்க கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்குவா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்க ஊர்ல இந்த லைட்டிங் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. திருவிழா எங்க ஊர்லயே நடக்கும். இவ்வளவு லைட்டிங் எல்லாம் போட்டுக்க மாட்டாவ. எங்க ஊர் பயக்க அப்படிமா? எப்ப ரூபா வச்சிருக்கீங்களா? என்னத்துக்கு மக்கா? ஐஸ்கிரீம் வாங்க போலான்னு பார்த்தோம்பா. வாங்கிடுங்க. 500 ரூபாய் போதுமா? 500 ரூபாய் எதுக்குப்பா? 200 ரூபாய் போதும். வாங்கியதுனா உங்க 4 பேருக்கு வாங்காம சியானா கனி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடு. பூமாரிக்கு வாங்கி கொடு. சரிப்பா, வாங்கி கொடுக்கோம். அப்ப 500 ரூபாய் தேவைப்படும். கொண்டாங்க. என்ன மக்களே? சரிப்பா, வாங்கி தரேன். அம்மா, இப்ப அம்மிட்ட வாங்குறது கண்டி போனீங்களோ? நான் மாட்டிக்கிட்டேனா இடையில? ஆமாப்பா, அம்மாலாம் அங்க தள்ளி இருக்காவ. இங்க ஃப்ரீயா இருந்துச்சா எங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு இங்க வந்து இருக்கோம். டான்ஸ்க்கு சேர்ந்து இருக்கீங்களா மக்களே? இந்த வருஷம் சேரல நீ சொன்னா? ஸ்டேஜ்ல போய் ஆட மாட்டோம்பா, சும்மா இங்க இருந்து துள்ளிட்டு இருப்போம். சரி சரி, போங்க. விருப்பி ஆசி முடிக்கிறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாப்பா, சரி நான் வாரோம். ஆட்டு ஆட்டு. பெரியப்பா, இதுல உட்காருங்க. ஆட்டு மக்களே. அப்பா வரலையோ? அப்பா இப்படி ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டாவ பெரியப்பா. ராத்திரி முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட வரேன்னு சொல்லிருக்காவ எங்க அம்மிட்ட. சரி சரி. ஐஸ் ஐஸ் ஐஸ். என்னை சாக்கோபார் வந்துட்டாங்க. சரி போ. கோனைஸ் இருக்கா? இருக்கு தம்பியோ. அதுல பட்டர் ஸ்காட்ச்ல ஒண்ணு கொடுத்துருங்க. சரி போ. என்னங்கப்பா பட்டர் ஸ்காட்ச்? எவ்வளவு ஆச்சு? சாக்கோபார் 50, கோன் 60, 110பா. சரி சரி. ஜிபே இருக்கா? ஜிபே இல்லையே தம்பி. என்னன்னு இப்ப எல்லா கடையிலயும் ஜிபே வச்சிருக்காவ. இன்னும் இப்படி அப்டேட் ஆகாம இருக்கிறிய? நானும் வச்சிருந்தேன்ப்பா. ஒரு கை ஏமாத்திட்டானு போட்டேன்னு சொல்லிட்டு போடாமலே போயிட்டானுவன். எனக்கு ரொம்ப பார்க்க ஒண்ணும் தெரியாதா? அதுல ஒரு 500 ரூபாய் போல இழந்துட்டு. அதனாலதான் இப்ப ஜிபே வைக்கிறது இல்ல. அப்படியா? ஆனா ஆத்திர அவசரத்துக்கு அது தேவைப்படுவல. இப்ப பாருங்க, கையில 100 ரூபா தான் இருக்கு. நான் 10 ரூபாய் நீ உங்களுக்கு தரணும். பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் கழிச்சு கூட கொண்டுதா. சரி, எங்க அம்மா அங்க இருக்காவ. நான் கேட்டு பாக்க. என்ன இப்ப 100 ரூபா வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல கொண்டு வரேனே. சரிப்பா, ராத்திரி 12 மணி வரை கடை இருக்கும். பொறுமையா கொண்டு வாங்க. சரிண்ணே. இது அவ தானே? சரிப்பா. இன்னமா நீ கேட்ட மாதிரி 3 ஐஸ்கிரீம் வச்சாச்சு. வெண்ணிலா, சாக்லேட், மற்றும் ஸ்ட்ராபெரி. 90 ரூபாமா? நீ சொல்லியது சரிதாமா. நீ எப்ப வாங்கினது? 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிருப்பா. எல்லாம் விலைவாசி ஜாஸ்தியா ஏச்சி. இப்ப 90 ரூபாமா? ஒரு ஐஸ்கிரீம் 30 ரூபா. நல்லா எல்லாத்தையும் பேசால. மீதி 10 ரூபா தரணுமோ? என்னமா 10 ரூபா?
ஏப்பா ஏ தம்பி, ஆ என்னப்பா 10 ரூபா வாங்கிட்டு வரேன்னு சொன்னா இதுலயே நின்னுட்டு இருக்கா? 10 ரூபா இல்லன்னா பரவாயில்ல சொல்லிரு. இல்ல வாங்கிட்டு வரேன். என்ன 10 ரூபா வேணுமா? வேணும், நான் அம்மா அங்கதான் இருக்காங்க, வாங்கிட்டு வந்துறேன். இல்ல பரவாயில்ல, என்கிட்ட தான் இருக்கு. நான் தரட்டா? இல்ல வேண்டாம். இல்ல வச்சிடுங்க, கொடுங்க உங்களுக்கு. மாமா, அந்த அண்ணி மறுபடியும் 10 ரூபா நான் தந்துறேன். அண்ணனா? சரி பாப்பா, தெரிஞ்ச பையனும். நீ பாட்டிக்கு நம்ம ஊர் தான். அதனால தெரியும். சரி சரி. என்னையா கூட்டா? ஆமா நீ. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில இருக்கோம். ஏன் கேட்டா? இல்ல அன்னைக்கே இருந்தீல, இன்னும் போன மாதிரி இல்லையா, நான் பார்த்தேன். இல்ல போகணும், 1 வீக் லீவு காண்டி வந்தோம். ஏனிதான் தீபாவளி முடிஞ்சோன்னு போகணும். ஓ சரிண்ணே. சரி தேங்க்யூ. எதுக்கு? இல்ல 10 ரூபா கொடுத்ததுக்கு. சரிண்ணே. இம்மா மூச்சுக்கு 300 வாட்டி அண்ணேங்க. இங்க நின்னு இவளை பார்த்தது ஏன் தப்புதாம்மா. சரி பேசாம போயிருக்கலாம். ஏ பூமாரி, என்ன ஆளுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கி திங்கா ஒத்தைக்கு? ஏக்கே எங்க அம்மா கிட்ட இருந்தோம்ல, அந்த எங்க அம்மா தாங்க ரூபா தந்தாவே. ஆனா நீ எங்களெல்லாம் கூட்டாம வந்து சாப்பிடுதீடே தனியா. ஏக்கே அப்படிலாம் இல்லங்க. சரிடே, நான் உனக்கு சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கணும்னு ரூபா கொண்டு வந்திருக்கேன். ஐயா அப்படியாக்கே? நான் வாங்கிட்டேன், எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிக்கிடுங்க. சரி எங்களுக்கு சேர்த்து நீயே வாங்கிட்டாயா? அவ்வளவு ரூபா என்கிட்ட இல்லையே, 100 ரூபா தான் இருந்துச்சு. சரி பூமாரி, சும்மா கேட்டேன். சந்தியா இது யாரு? எங்க ஃப்ரெண்ட், உயிர் தோழி பூமாரி. நல்ல படிப்பா தெரியுமா? எங்க மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் இவா. எதுல 12லையா? ஆமா. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். थैंक यू கா. சந்தியாக்கோ அவிய யாரு? எங்க மாமாவா? எங்க அம்மைக்கு அண்ணிமாவா? ஓ அங்க பாட்டி வீட்டுக்கு போவியல, அங்க உள்ளவிய தானே? ஆமா திருவிழா பக்கத்துக்காண்டி கூட்டிட்டு வந்ததுங்க. சரி நான் ஐஸ்கிரீம் வாங்கினே. ஆண்டிக்கு நீ எல்லாம் எங்க இருக்கா? நான் அங்க வந்து பெரிய கூட நடந்துட்டு எனக்கு சரியா இருக்கு. நாங்க அத இங்க வந்துட்டோம். கோயிலுக்கு இந்த பக்கம் வந்து பெஞ்ச் போட்டுருக்கல. இந்த பக்கம் வந்து இருந்துட்டு இருக்கோம். நல்லா ஆட்டம் போடுறதுக்கு லேசா இருக்கும்ல. ஏக்கா அப்ப நான் அங்க வரட்டா? ஆட்டாட்டி சர்மி அங்க தான் இருக்கா. அப்படியே கச்சேரி நான் பண்ண போறேன். மாமா நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்களா? இது என்ன கேள்வி? இருக்கு பாப்பா. ஏன் கேட்டேன்னா தீரபாவா ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வாங்கணும்ல. ஆமா மொத்தம் எத்தனை பேருக்கு வாங்க போறா? நம்ம 4 பேரா? மாதிரி சியானா, கனி, மாதிரி சின்ன பொண்ணுக்கு 2 பிள்ளைகள் ரியா, லியா, பூ மாதிரி வாங்கிட்டா. அவ்வளவு தான். அப்போ டோட்டல் 8 வருது அப்படிதானே? ஆமா 8 தான். எத்தனை வேணும்? 8 ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன மாதிரி ஐஸ்கிரீம் வேணுமா? எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச் கோன்ல. நித்யா உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாக்கோபார். உனக்கு சாக்கோபார்? ஐயா தங்கச்சிக்கு சாக்கோபார் தான் பிடிக்கும் மதுக்க. வேற சுவாபிக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு வெண்ணிலா. வேற அந்த குட்டீஸ்க்கு என்ன வாங்குது? குட்டீஸ்க்கு ஒரே மாதிரி வாங்கிடுவோம். ஸ்ட்ராபெரி வாங்கிடலாம். இல்லனா சண்டை தான் போடுவோம் மதுக்க. சரி மாமா ஒரு பட்டர் ஸ்காட்ச், ஒரு வெண்ணிலா, 2 சாக்கோபார், 4 ஸ்ட்ராபெரி. சரிம்மா. மொத்தம் எவ்வளவு? எல்லாமே கோன் ஐஸ் தானே? ஒரு கோன் 60 ரூபாமா? அப்ப 6 8 48 480. ஆமா. பாரு நித்யாலோ, 500 ரூபாய்க்கு 20 ரூபாய் தான் கம்மி. ஆமா பூமாரி, இப்ப வாங்காம நம்ம சேர்த்து வாங்கன்னா கூட 40 ரூபாய் போடணும் பத்தியா? ஆமா என்ன நீ வாங்கிட்டா. இல்லனா எங்க அப்பட்ட போய் கேட்டு தரதான் செய்வாவே. சரி வாங்குவோம். இன்னங்க 500 ரூபாய். சரிம்மா. எல்லாத்தையும் எப்படி கொண்டு போவியே? கவர்ல போட்டு தரட்டா? சரி மாமா, கவர்லயே போட்டு தந்துருங்க. ஆட்டுமா. 4 ஸ்ட்ராபெரி, ஒரு வெண்ணிலா, ஒரு பட்டர் ஸ்காட்ச், வேற 2 சாக்கோபார். இன்னாங்க மக்கா. மாமா மீதி சில்லற? இன்ன தாரி. இன்ன பாப்பா கரெக்டா? கரெக்ட் தான் மாமா, கொடுங்க. சரிம்மா. அங்க இருக்கவில் கேர்க்க ஐஸ்கிரீம் என்னங்க அனுப்பி விடுனே. சரி மாமா. அண்ணா அந்த பக்கம் பெறத்தால சிக்கன் பொரிப்பு நடக்குதுக்க. யாருக்காவது சில்லி வேணும்னாலும் அங்க போய் வாங்க சொல்லு. சில்லி விக்கவளா? எதுல? அண்ணா அந்த ரோட்ல. ஆமா. ஐயோ. மச்சான் அம்மா போட்டுட்டு இருக்கான். நீங்களும் எத்தனை வேணும் வாங்கிடுங்க. ஓகே அங்கிள். சந்தியா போய் பொரிச்சரிசி வாங்கி சாப்பிடுவோமா? எனக்கு இப்படி ரோட் சைடுல விக்க பொரிச்சரிசிலாம் ரொம்ப பிடிக்கும். போய் உங்க அப்பட்ட ரூபா கேளு, நம்ம 2 பேரும் வாங்கி சாப்பிட்டு வருவோம். இல்ல வேண்டாம் நித்யா, அங்க போக வேண்டாம். ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடுவோம் போதும். யார் சந்தியா இப்படி பண்ணியா? கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஆசையா வந்துட்டு எதுவும் வாங்கி சாப்பிடாம போனா எப்படி? இருக்க எல்லா கடையிலயும் டேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ள நித்யாலோ, இந்த சர்மி அங்க வச்சு என்ன கலாச்சிட்டு இருந்தா தெரியுமா? ஒரு பையனை வச்சு அவன் அதுலதான் நின்னுட்டு இருக்கான். இங்க யாரு? அங்க ஒரு பையன் பைக் கிட்ட நின்னுட்டு இருக்கான் பாரு, ஒரு ப்ளூ கலர் சட்டை. ஆமா எனக்கு அவனை தெரியுமா? எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டா? இல்ல அவனோட கசின் வந்து என் காலேஜ்ல படிக்கான். அவனே லவ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுக்கு. ஆனா லவ்லாம் எதுவும் சொல்லல. பட் உங்க மம்மி எல்லாம் ஒருக்கா வீட்டுக்கு வந்தாங்களா, அவங்க நான் போன்ல அவன்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்து இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், தரவு பாத்துக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய மாத்தி விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் இப்ப ஃபுல்லா ஸ்டடியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எங்க அம்மாவா? ஆமா உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா? உன்னை ஃபாலோ பண்றதெல்லாம் தெரியும். மாதிரி ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இப்ப எங்க அம்மையே சில நேரம் பார்த்தா பேசுன்னு சொல்லுவாங்க. ஓ ஃப்ரெண்ட்னு சொல்லி வச்சிருக்கியோ? ஃப்ரெண்ட் தானே, நான் ஒண்ணு அவனை லவ் பண்ணல. அவன் தான் அப்பப்ப வருவா மாதிரி, இப்பம்லாம் அப்படி இல்ல பத்துக்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுக்கு அவனுக்கு பயப்படியா? நம்மளுக்கு வாங்கி சாப்பிடணும், நம்ம போய் வாங்க தான் செய்யணும். என்ன நித்யா நீ இப்படி சொல்லியா? சரி எங்க அப்பாட்ட போய் ரூபா கேக்கே. ஆனா நம்ம 2 பேர் மட்டும் தான் போனோம். சர்மி போனா அவனை பார்க்க தான் போனேன்னு எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவா. அவளை கூட்டிட்டு போக வேண்டாம். ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம்.
சரி. லே எடுத்து சாப்பிடு சாப்பிடு. ஆமா உன் ஃப்ரெண்டுக்கு இந்த ஊர் தானே, அவையே வரல. யாரு ஃபயாஸா? ஆமா அந்த பையனுக்கு இந்த ஊர் தானே சொல்லுவா. ஆமா கால் பண்ணேன், கொஞ்சம் வெளியே போயிருக்கேன் வாரேன்னு சொன்னா வந்துருவான். ஆமா நீ எதுக்குல இங்க வரணும்னு இவ்வளவு துடியா துடிக்கா? சும்மாதான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் நடந்தா இப்படிதான் வாங்கி சாப்பிடணும்னு வரலான்னு பார்த்தேன். ஆமா நம்பிட்டேன். நம்பு நம்மளதான் போடே, அதுதான் உண்மை. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏடி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா? வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேக்கா, மாதிரி என்ன வாங்கிட்டு வந்தானே அப்படி கேக்கா. ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம்னு தெரியும். என்னது என்ன ஃப்ளேவர்? சாக்கோ பார்ட்டி. ஓகே ஓகே சூப்பர் டி. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க. ஏக்கா எனக்கு என்னது வாங்குனா? உனக்கு வெண்ணிலா தான பிடிக்கும்? ஆமாங்க. கரெக்ட்டா வாங்கிருக்கா கொண்டாக்க. இன்னா இதுக்குள்ள இருக்கு எடுத்து சாப்பிடுங்க. நீ இருக்க சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. வாரே வாரே. அங்க சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கா டி. சில்லி வாங்கிட்டு வரட்டா? ஆட்டுக்கு வாங்கிட்டு வா. எங்க மக்கா பொரிச்சிட்டு இருக்காவ? அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்துல பா. சரி முதல்ல ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சதை வாங்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு என்னத்த முதல்ல திம்பிய? இப்ப ஐஸ்கிரீம் கூட அவிய சாப்பிட்டுட்டு பா. நான் பெறவு கூட வீட்ல போய் சாப்பிட்டுடுவேன். ஊருக்கு மேல உள்ள தான கிடக்கும். நல்லா கிடக்கும், அவ்வளவு உருகி தண்ணியா போயிடும். ஒழுங்கா சாப்பிடு, அதுக்கப்புறம் வாங்கிடலாம். இப்ப நித்திய கேக்காப்பா ப்ளீஸ் பா. அப்படியே மக்களே வேணுமா? ஆமா மாமா வாங்கி தரீங்களா? சரி மக்களே, நீ கேட்ட சரிதான். என்ன மக்களே 200 ரூபாய் போதுமா? 200 ரூபாய்க்கு வாங்கிடுங்க என்ன? சரி போ थैंक यू. ஏய் சந்தியா, என்ன மாமா? வினேஷ் வந்து இருந்தாம்ல, யார்ட்டமா கொடுத்தா? கலைராணி அக்கா வாங்கிட்டு போனவனே. அப்படியேம்மா சரி சரி. அவன் அழாம இருந்துகிட்டான வீட்டை. அல்ல அவன பார்த்த உடனே கைப்பட்டு போனோம்னா அந்தல தான் கொடுத்துட்டேன். சரி மக்கா, நான் காணலையேன்னு கேட்டேன் மத்துக்க. எப்ப கொண்டாங்க? என்ன வாங்கிக்க. காணிட்டியா போவோம். என்ன மக்களே பாத்துக்கிட்டே இருக்கா சோபி, அதை எடுத்து சாப்பிடுங்க. சரி பெரியப்பா. நீ போய் சியானாக்கு கணிக்கெல்லாம் வாங்கினதை கொடுத்துட்டு வா. ஆட்டுப்பா கொடுத்துட்டு வரேன். ஏக்க நானும் வரேன், போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சரி அப்ப வா. பெரியப்பா நானும் போய் கொடுத்துட்டு வந்துறேன். சரி மக்கா போயிட்டு வாங்க. ஏக்க வா போவோம். சரி சரி. ஏ பாலமுருகன் இங்கெல்லாம் இருக்காவ என்ன? வா வா உத்துப்பாண்டிய உட்காரு. முந்தியே வந்துட்டீங்களோ? இப்ப என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்க மத்துக்க. நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர பிந்திட்டு வந்துட்டுங்க. குமாரிய லட்சுமியை அப்பயுமே அனுப்பி விட்டுட்டேன். அப்படியே அப்ப அவ அங்க இருப்பாவளா இருக்கும் பாத்துக்க. இங்க பிள்ளைகள் இருந்தாலும் இருந்தாலும் நான் இதுல இருந்து இருந்துட்டேன். இப்ப வருவாள்வ, அவ ஐஸ்கிரீம் கொடுக்க போயிருக்கா, இவ ஏதோ சிக்கன் அங்க பொரிச்சுட்டு இருக்காவளோ அதை வாங்க போயிருக்கா. நம்ம அங்க பின்னாடி தள்ளி இருப்போமா? சரிண்ணே. இது எங்க ரூம் அவ வாரா? ஆமாக்க கையில வேற ஏதோ வச்சிருக்கால. என்னதோ வாங்கிட்டு வராளோ? ஏமா என்னது அது கையில? ஏமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். என்னமக்கா எங்களுக்கு வாங்கிட்டு வந்தா? இல்லதே. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு. ஆமா உங்களுக்கு தான். சோபி எல்லாருக்கும் எடுத்து கொடு. சரிக்கா. எடா எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஆசையா இருக்கும் பார்த்தா. எடி பேரு பியாசி தான இருக்கா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துருமா? ஏக்கா அடுத்து டான்ஸ் இருக்குங்க, இடத்த விட்டோம்னா இடம் கிடைக்காத மாதிரி. ஏமா முதல்ல பாக்கும்போது இங்க கூட்டமா இருந்த மாதிரி இருந்து, இப்போ ஒரு பெஞ்சே ஃப்ரீயா இருக்குவே. ஆமா மக்கா, அங்க பெரத்தால இருந்தவளலாம் கிளம்பி போயிட்டால வந்துக்க. எங்க போனவ? அந்த பக்கத்தோட போய் இருக்க போயிருக்காவளா. இங்க நாங்க மறைச்சிட்டு இருக்கோமா, அதனால நாங்க பெரத்த வந்துட்டு பிள்ளைல முன்னாடி விட்டாச்சு. சரி சரி. இங்க வந்து இருக்கறீங்களா மக்கா? வேண்டாம் ஜித்தி, அங்கதான் சூப்பரா இருக்கு. ஆமா இவ்வளவு ரெண்டு ஏரியா நின்னுட்டே இருக்காள்வ. அடுத்த இங்க டான்ஸ் தான் ஆட போறோம்லாம். டான்ஸ் துணி போட்டனால இருக்க மாட்டாள்வல, ஆடுறதுக்கு ரெடியா இப்பவுமே நின்னுட்டு இருக்காள்வ. அப்படியே மக்கா உட்காருங்க. சோபி குடு. நான் தாரே தாரே. என்ன குட்டீஸ்க்கு